நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து ரேசிங் கழுகு இருக்குங்க. ரேஸ் பண்ணுறதுக்கு மேலே கொண்டு புறா பறக்க விட்டு இந்த கழுகை வச்சு பிடிக்க வைப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 6000 7000 வரும். நம்ம ஊர் காசுக்கு 2,00,000 மேலே வரும். 2,00,000 வரும். ஆமாம், அது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் வந்து பறந்து பறந்து மேலே போய் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்ப்போம். ஆமாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பனை மரம் ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும், பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கு இதான் பொழுதுபோக்கே. பார்த்துங்க, ரேசிங் ஈக்கிள் இது பாருங்கள். தெரியுதுங்களா நண்பர்களே? தெரியுதுங்களா? ரேசிங் ஈக்கிள் இது எத்தனை தண்ணி இருக்குது பாருங்கள். இது மாதிரி 5 இருக்குங்க. 3 கொண்டு போயிட்டாங்க. இன்னொன்று இருக்குது பாருங்கள். பெருசு, அதோட பெருசு இது பாருங்கள். தெரியுங்களா? அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்கா, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். மொத்தம் 2 இருக்குது. இன்னும் 3, மொத்தம் 5 இருந்துச்சு. இன்னும் 3 கொண்டு போயிட்டாங்க அவங்க ரேஸ் விடுறதுக்கு. இதுக்கு வந்து இப்போ சாப்பாடே வந்து புறா தான். புறாவை வந்து கழுத்தை வெட்டி ரத்தத்தை கொடுப்பாங்க இதுக்கு. இதான் நண்பர்களே ரேசிங் ஈக்கிள் கழுகு. நம்ம ஊரில் சொல்ல போனால் கழுகு. இவங்களுக்கு இதான் பயங்கர பொழுதுபோக்கே. பாருங்கள், இது வந்து இவங்களுக்கு வந்து மஸ்லிஸு. இங்கே உட்காந்துட்டு தான் எல்லா நண்பர்களும், நம்ம ஊரில் வந்து டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவங்க எல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு காவா சாயை குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லா நண்பர்களும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பேக் ஷாட் காமிக்கிற மாதிரிங்க. பேக் ஷாட்டில் எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கேன். பாருங்க, சரிங்களா? பாருங்கள், கழுகு ரேஸுக்கு வாங்கின கப்புங்க இது.